இதான் நம்மளோட என்கே சேனல். நான் தான் உங்கள் கர்ணா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு நிறைய ஃபோன் பார்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நம்ம 100 இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். 100 லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாவது வர அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற அளவுக்கு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. லைக் நம்மளுக்கு வந்து தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, அதுக்கடுத்து நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்து தனியாக ஒதுங்கி இருக்கிறது, அப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு தூக்கமின்மை எடுத்துக்கிறோம். நம்ம தூக்கமின்மை நம்ம தூங்க போகும்போது நம்ம ஃபோன் பார்க்கும்போது ஒரு இது சுரக்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கம் வராமல் இருக்குது. இது நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம காலையில் எந்திக்கையில் அரை தூக்கத்தோடு எந்திப்போம். நம்ம ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஒரு ஜாபோ போவேல நம்மளுக்கு சீக்கிரமாக எந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய வீட்டில் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திக்கையில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் லேட்டாக தூங்குறதுனால. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு மாதிரி அரை தூக்கத்திலே போகிறதுனால உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படும். கவனக்குறைவு ஏற்படுறதுனால உங்களால் எதுலேயுமே ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ அப்படி வரும்போது நீங்கள் அதை செய்யலை நிறைய மறந்துடும். அப்போது உங்களுக்கு தான் ஃபெயிலியர் வரும். நீங்கள் திருப்படி அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ரீசைக்கிளாகவும் உங்களுக்கு இது இருக்கும். அதுக்கடுத்து மனநோய்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். அதுக்கடுத்து நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்க இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருந்து தனிமைக்கே வருவோம். நம்ம தனிமையிலே ஃபோனே பார்த்துட்டு இருப்போம். வேறு யார் கூப்பிட்டாலுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். அதனால நீங்கள் ஃபோனை பார்க்குறது கம்மியாக்குறது உங்களோட இதுதான். அதுக்கடுத்து நிறைய ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி கேம் விளையாடுறதுனால உங்களோட மனம் பாதிக்குது. அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கே அடிக்ட் ஆகி நீங்கள் சாப்பிடக்கூட ஒழுங்காக ஆகாமல் நீங்கள் ஒல்லியாகி அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய டிசீசஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஃபோன் அதிகமாக பார்க்காதீங்க. எப்போது ஒருக்க பாருங்கள், இல்லை பார்க்காதீங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அதுக்கடுத்து நிறைய இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக விளையாடுதீங்கன்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் தவிர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நிறைய ஆபத்துக்களை விளைவிக்கும். நீங்கள் அதுக்கே அடிக்டாகி சாப்பிடாமல், படிக்காமல், ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் படிக்காமல் இருந்தால் உங்களோட ஃப்யூச்சர் கேட்டு போகும். அப்படி நிறைய விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தான் இது 2வது வாட்டி நீங்கள் படித்து அப்படி ஆயிரும். அதனால நீங்கள் இப்போ ஃபோன் பார்க்குறது குறைச்சிட்டு நல்லா படிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா பழகி நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் நல்லா இருங்க. அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா படிங்க. அதுக்கடுத்து ஃபோன் பார்க்குறத குறைங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ். இதான் நம்மளோட வீடியோ. ஷார்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு நான் பார்த்துருக்கேன். இதுக்கடுத்து நம்ம முன்னேற்றத்தெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். நான் முன்னேற்றம் கொண்டு போக உங்களோட லைக், ஷேர் அதெல்லாம் எவ்வளோ இருக்கோ நான் அதுக்கேற்றாப்புல நான் நல்ல வீடியோஸும் போடுவேன். நீங்கள் போடலனாலுமே நான் நல்ல வீடியோஸ் போடுவேன். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. 1 லைக் = 1 மோட்டிவேஷன். நீங்கள் அதனால வீடியோலாம் நல்லா நான் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட எம்கே ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் கடைசியாக போட்டிருங்க இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும், அதுக்கடுத்து இப்போது குயிஸ் கூட போட்டிருப்பேன். அதனால் என்னென்ன பிரச்சனை வரும், சாரி காய்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும், குயிஸு அதெல்லாம் கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோவாக. நீங்கள் அதை பார்க்கலன்னா உடனே மறக்காமல் போய் பார்த்துருங்க. லைக் போட்டுருங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்குன்னு வரதுக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மென்மேலும் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம கெட்ட விஷயத்தில் எந்த வீடியோவும் போட மாட்டோம். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஸோ காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. பாய்.